வணக்கம். புதுவை கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் முதல்வர் திரு ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கும் விழா, பார்வை குறைபாடு உடைய மாணவிகளுக்கு மூக்கு கண்ணாடி வழங்கும் விழா, பொதுத் தேர்வின் வெற்றிக்கு காரணமான ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்து பொதுத் தேர்வில் சாதனை படைத்த மாணவியர்களுக்கு பரிசுகளையும், பார்வை குறைபாடுடைய மாணவிகளுக்கு மூக்கு கண்ணாடியும் வழங்கி பேசுகையில், தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளும் பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று வருகின்றன. அரசு பள்ளிகளில் தரமான ஆசிரியர்களைத்தான் நியமித்து வருவதால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. எனவே தனியார் பள்ளிகளில்தான் தரமான கல்வி கொடுக்கப்படும் என்ற எண்ணத்தை பெற்றோர்கள் மாற்றிக்கொண்டு அரசு பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்க முன்வர வேண்டும். அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். மேலும் மாணவர்களுக்காக அரசு அறிவித்த அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்படும். மாணவர்களுக்கான எந்த திட்டத்தையும் அரசு நிறுத்தாது. அதுபோன்று மாணவர்களும் கடின முயற்சி, நம்பிக்கையோடு நன்றாக பயில வேண்டும் என்று அவர் பேசினார். தொடர்ந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி தலைவர் வேல்முருகன், கல்வித்துறை இணை இயக்குநர் கிருஷ்ணராசு ஆகியோர் வாழ்த்துரை வழங்கிய விழாவில் முன்னதாக துணை முதல்வர் சோமசுந்தரம் வரவேற்று பேசிட, நிறைவில் தலைமை ஆசிரியை வசந்தகுமாரி நன்றி கூறினார். புதுவையில் பிப்ரவரி 20, 21ஆம் தேதிகளில் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என்று அனைத்து மத்திய தொழிற்சங்க அமைப்புகள் அறிவித்துள்ளது. புதுவை மாநில அனைத்து மத்திய தொழிற்சங்க நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் திராவிட முன்னேற்ற கழக அலுவலகமான கலைஞர் இல்லத்தில் ஏஐடியூசி பொதுச் செயலாளர் அபிஷேகம் தலைமையில் தொழிலாளர் முன்னேற்ற சங்க செயலாளர் ஆறுமுகம் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், நிரந்தர பணிகளில் ஒப்பந்த முறையை திணிக்கக்கூடாது, குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பிப்ரவரி 20, 21ஆம் தேதிகளில் நடைபெறும் நாடு தழுவிய போராட்டத்தை புதுவையில் வெற்றி பெற செய்வது என முடிவு செய்யப்பட்டது. மேலும் 1ஆம் தேதி அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும் வேலை நிறுத்த அறிவிப்பு நோட்டீஸ் அளிப்பது, 11ஆம் தேதி ஆலை மட்ட கூட்டங்கள், தெருமுனை பிரச்சாரங்கள் நடத்துவது, 17ஆம் தேதி கிராமப்புற மக்களின் ஆதரவை திரட்டுவது, 20ஆம் தேதி அனைத்து வியாபாரிகளையும் சந்தித்து ஆதரவு திரட்டுவது என தீர்மானிக்கப்பட்டது. கூட்டத்தில் தொழிலாளர் முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் அண்ணா அடைக்கலம், காயாரோகணம், பிராங்க்லின் பிரான்சுவா மற்றும் சிஐடியு நிலவழகன், ஐஎன்டியூசி பலராமன், டிஏபியு லயோன், பிஎம்எஸ் ராமச்சந்திரன், டியுசிசிசி முத்து, எல்எல்எஃப் துரை, ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுவையில் வாராந்திர இரும்பு சத்து மாத்திரைகள் வழங்கும் திட்டத்தை கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முதல்வர் திரு ரங்கசாமி துவக்கி வைத்தார். ரத்த சோகையால் உலகம் முழுவதும் 56% மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனவே இரும்பு சத்து குறைபாட்டை போக்க சுகாதாரத்துறை, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை வாயிலாக பள்ளி கல்வித்துறையின் கீழ் இயங்கும் புதுவை மாநில 217 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தினை கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைச்சர் திரு தியாகராஜன் முன்னிலையில் முதல்வர் திரு ரங்கசாமி மாணவிகளுக்கு இரும்பு சத்து மாத்திரையை வழங்கி துவக்கி வைத்து பேசுகையில், புதுவை அரசு பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது. அதன்படி இரும்பு சத்து மாத்திரை வழங்கும் திட்டம் துவங்கப்பட்டுள்ளதால் இதனால் அரசுக்கு 50 லட்சம் ரூபாய் செலவாகும். மேலும் 1 லட்சத்திற்கு மேற்பட்ட மாணவர்கள் பயனடைவார்கள் என்று கூறினார். மேலும் மாணவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு அரசு பள்ளிகளில் மதிய உணவு, ரொட்டி பால் வழங்கப்படுகிறது. மாலையிலும் பால் வழங்க அரசு ஆலோசித்து வருகிறது என்றும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களின் தேர்வு கட்டணத்தை அரசே செலுத்தும் என்று அவர் பேசினார். நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை செயலர் ராகேஷ் சந்திரா, குடும்ப நலத்துறை இயக்குநர் ராமன், துணை இயக்குநர் ராவ், பள்ளி துணை முதல்வர் சோமசுந்தரம் உள்பட பலர் கலந்து கொண்டனர். குடியரசு தின விழாவில் 2ஆம் பரிசினை பெற்று மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலங்கார ஊர்திக்கான பரிசினை துறை இயக்குநர் மீனா குமாரி முதல்வர் திரு ரங்கசாமியிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றார்.
புதுவையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை சார்பில் பெண் பாதுகாப்பு, பெண் குழந்தைகளை பேணுதல், தாயை போற்றுவோம் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி அமைக்கப்பட்ட அலங்கார ஊர்தி 2ஆம் பரிசினை வென்றது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறைக்காக கிடைத்த அப்பரிசினை துறை இயக்குநர் எடுத்துச் சென்று அமைச்சர் திரு ராஜவேலு முன்னிலையில் முதல்வர் திரு ரங்கசாமியிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றார். மேலும் முதல்வரிடம் அலங்கார ஊர்தியில் சித்தரிக்கப்பட்டிருந்த காட்சிகள் பெண்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை சுட்டிக்காட்டும் வண்ணம் அமைந்ததாக அவர் விளக்கினார். புதுவை தவளக்குப்பத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் இருவரை தாறுமாறாக தாக்கியதாக விடுதலை திராவிட கழகத்தினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். புதுவை பூரணங்குப்பத்தைச் சேர்ந்த சிவக்குமார் என்பவரின் கோழிக்கறி கடையில் பணிபுரியும் கோபு, டெல்லித்துறை ஆகிய இருவரும் கடையை மூடிவிட்டு சென்று கொண்டிருந்த பொழுது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் இருவர் கறிக்கடை ஊழியர் இருவரின் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி விசாரணை நடத்தினர். அப்பொழுது ஏற்பட்ட வாய் தகராறில் போலீசார் இருவரையும் தாறுமாறாக தாக்கினர். இதனால் இருவரும் படுகாயமடைந்தனர். இத்தகவலை அறிந்த விடுதலை திராவிட கழகத்தினர் அதன் தலைவர் லோக ஐயப்பன் தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் தவளக்குப்பம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். மேலும் இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் கூறுகையில், ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் தங்கள் வாகனத்தை நிறுத்தியதாகவும் பின்னர் செல்லும்படி கூறியதால் தாங்கள் சென்றதாகவும், ஆனால் அவர்கள் தங்களை துரத்தி வந்து தாக்கியதாகவும் கூறினர். இதனை அடுத்து போராட்டம் நடத்திய விடுதலை திராவிட கழகத்தினர் இருவரையும் தாக்கிய போலீசாரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டரிடம் மனு அளித்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வடமங்கலம் இந்துஸ்தான் யூனிலீவர் நிறுவன ஊழியர்கள் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை வடமங்கலத்தில் இயங்கி வரும் இந்துஸ்தான் யூனிலீவர் நிறுவன ஊழியர்கள் தொழிலாளர்களுக்கு சட்டவிரோதமாக பிடித்தம் செய்யப்பட்ட சம்பளத்தை உடனடியாக வழங்கிட வேண்டும், பொய் குற்றச்சாட்டுகள் கூறி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு 13 பேரின் பணியிடை நீக்கத்தை ரத்து செய்து பணியினை தொடர அனுமதிக்க வேண்டும், தொழிற்சங்கத்தை அங்கீகரித்து பேச்சுவார்த்தை நடத்திட வேண்டும், ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் பொழுது இரு சங்கங்களின் வழக்கு எண்களை குறிப்பிட்டு சட்டவிரோதமாக மிரட்டி கையெழுத்து வாங்கிய உறுதிமொழி பத்திரத்தை ஒப்படைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சங்க தலைவர் ஐயனார் தலைமையில் பொது செயலாளர் சீனிவாசன் முன்னிலையில் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுவை வெள்ளியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கட்டாய கல்வி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் பங்கேற்று விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தார். புதுவை வெள்ளியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் கல்வித்துறையின் அனைவருக்கும் கல்வி இயக்கம் சார்பில் கட்டாய கல்வி சட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி பள்ளியின் துணை முதல்வர் ரங்கநாதன் தலைமையில் நடைபெற்றது. மூத்த விரிவுரையாளர் முத்தையன் வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவிகளுக்கு கல்வியின் அவசியம் குறித்து உரையாற்றி விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தார். பேரணியில் திரளான மாணவிகள் பங்கேற்று கட்டாய கல்வி குறித்து எழுதப்பட்ட அட்டைகளை கையில் ஏந்தி ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக சென்று விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர். தொடர்ந்து நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சி நிறைவில் சட்டமன்ற உறுப்பினர் தமது சொந்த செலவில் மாணவிகளுக்கு அடையாள அட்டையை வழங்கினார். நிறைவில் திட்ட அலுவலர் சரவணன் நன்றி கூறினார். புதுவை சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற கட்டுரை போட்டியில் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். புதுவை முத்தியால்பேட்டை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் பெண் குழந்தையை காப்போம் என்ற தலைப்பில் கல்லூரி மாணவிகளுக்கான கட்டுரை போட்டி நடைபெற்றது. பெண் குழந்தையை பற்றிய சட்ட விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் குடும்ப நல இணை இயக்குனர் ராவ், துணை இயக்குனர் வைத்தியநாதன் ஆகியோர் மேற்பார்வையில் நடைபெற்ற தமிழ் கட்டுரை போட்டியில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த 286 மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று கட்டுரை எழுதினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை குடும்பம் மற்றும் நலத்துறை அலுவலர்கள் செய்திருந்தனர். புதுவை லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய பெண்கள் பெண் குழந்தை விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு சிறப்பு முகாம் நடைபெற்றது.
புதுவை லாஸ்பேட்டையில் உள்ள வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் தேசிய பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு சிறப்பு முகாம் பள்ளி துணை முதல்வர் பெருமாள் தலைமையில் நடைபெற்றது. அங்கன்வாடி ஊழியர் வளர்மதி வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் ஆரம்ப சுகாதார நிலைய கலைச்செல்வி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பெண் சிசுவை பேணி காப்பது, பெண் சிசு வதையை அழைப்பது, வளர் இளம் பருவத்தில் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள், அதனை பெற்றோர்கள் மற்றும் பெண்கள் எதிர்கொள்ளும் விதம், யார் யாருடன் வளரும் இளம் பருவத்தில் நட்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேசினார். நிகழ்ச்சியில் மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுவை அரசு தாகூர் கலை கல்லூரியில் சமூகவியல் துறை சார்பில் யோகா பயிலரங்கு நடத்தப்பட்டு மாணவர்களுக்கு யோகா பயிற்சி அளிக்கப்பட்டது. புதுவை லாஸ்பேட்டை தாகூர் கலை கல்லூரியில் சமூகவியல் துறை சார்பில் கல்லூரி புதிய அரங்கில் கல்லூரி முதல்வர் ஏமுராஜன் தலைமையில் நடைபெற்றது. பயிற்சி முகாமினை கோவை ஈஷா யோகா பயிற்சி மைய நிர்வாகிகள் துவக்கி வைத்து யோகாவினால் ஏற்படும் பயன் குறித்தும் யோகா செய்யும் முறை குறித்தும் விளக்கினர். தொடர்ந்து ஓய்வு பெற்ற சமூகவியல் துறை பேராசிரியர் மார்டின் செல்வராஜ் வாழ்த்துரை வழங்கிய நிகழ்ச்சியில் முனைவர் நடராஜன் நோக்க உரையாற்றி நன்றி கூறினார். பயிலரங்கில் திரளான மாணவர்கள் பங்கேற்று யோகா பற்றிய விழிப்புணர்வு பெற்று யோகா பயிற்சியினை பெற்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சமூகவியல் துறை பேராசிரியர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.